அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. ரமதான் ஃபேட்லா சீரீஸ்ல இன்னைக்கு டே 10. காலையில 4:30 மணிக்கு பல்ல விளக்கிட்டு 4 முட்டை கூட கொஞ்சம் சோறு, அதன் பிறகு ஃபஜர் தொழுகை. இங்க பாருங்களேன், இவன் ஓனரை சீக்கிரம் எழுப்பிட்டேன்னு என்னை பார்த்து கொலைக்கிறான். நம்ம நண்பன் கிட்ட பயணத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஓய்வு நாள், ஆனாலும் ஒர்க் அவுட் பண்ண வந்துட்டேன். அது ஏன்னு சொல்றேன் பாருங்க. அப்புறம் சில பொருட்கள் வாங்க டிமார்ட் போனேன், அது கிடைக்கல. சோ இன்னொரு நண்பர்கிட்ட போய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் துணிமணிகளை பேக் பண்ணிட்டு பயணத்தை ஆரம்பிச்சிட்டேன். எங்கடா பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டேன்னு கேட்க மாட்டீங்க, ஆனாலும் சொல்றேன். அது ஒண்ணு இல்ல மக்கள், நம்ம ஷூ கடை நண்பருக்கு சின்ன வயசுல கல்யாண ஆசை வந்துருச்சு. சோ அவர் கல்யாணத்துக்கு தான் ஹைதராபாத் போறோம். அதுக்காக ஒசூர்ல இருந்து பஸ்ஸை பிடிச்சி பெங்களூர் போய், பெங்களூர்ல இருந்து ஆட்டோ பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் போய் ஹைதராபாத்துக்கு ரயில் ஏறிட்டோம். எங்க ட்ரெயின் பயணம் ஆரம்பமே அமர்க்கலமா எங்க பக்கத்துல உட்காந்த ஒரு அங்கிள் விட்ட குசுல தான் ஆரம்பிச்சது. அப்புறம் என் வாழ்க்கை எதை நோக்கி போகுது, ஃபியூச்சர்ல என்ன ஆக போறேன்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் இவர் தான் எங்களோட டிராவல் பார்ட்னர். நம்ம ஃபாஸ்டிங் அண்ட் டயட் இருக்கிறதுனால ட்ரெயின்லயே இஃப்தாருக்கு டயட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். டயட்னு சொல்லிட்டு மசாலா வடை சாப்பிடுறேன்னு நினைக்காதீங்க, அது வந்து சோயா சங்க்ஸ் பேன் கேக். அப்புறம் நம்ம அம்மா எல்லாம் சொல்ற மாதிரி டோர் கிட்ட எல்லாம் போய் நிக்காதப்பான்னு சொன்னாலும் டோர் கிட்டே நிப்பேன்னு போய் நின்று திரும்ப போய் தூங்கிட்டேன். பாய்.